Dear students, last class 2.6 complete பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 2.7 polar form and Euler form of a complex number. Any non-zero complex number z equal to x plus iy can be expressed as z equal to r cos theta plus I into r sin theta. இதிலிருந்து r காமனாக வெளியில் எடுத்துட்டா z equal to r cos theta plus I sin theta. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட்டை ஆர் தீட்டாங்கிற போலார் கோஆர்டினேட்ஸ் வச்சு நம்ம இசட் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட போலார் ஃபார்ம் இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இந்த ஆறுங்கிறது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மேக்னிடியூட், இந்த தீட்டாங்கிறது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஆம்ப்ளிடியூட் இல்லைனா ஆங்கிள். அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்னு எழுதுவோம். தீட்டாங்கிறது ஆர்குமெண்ட் ஆஃப் இசட், ஆங்கிள் வந்து நம்ம ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்னு சொல்லுவோம். ஆறுங்கிறது அப்சல்யூட் வேல்யூ ஆர் மாடுலஸ் வேல்யூ ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்சல்யூட் வேல்யூ ஆர் மாடுலஸ் வேல்யூனா தெரியும் நமக்கு. இசட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட போலார் ஃபார்ம் இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இது ஷார்ட்டாக ஆர் சிஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். சீனா காஸ், ஐ இமேஜினரியை ரெஃபர் பண்ணுறதுக்கு, எஸ்ங்கிறது சைன். ஆர் ஆஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் சிஸ் தீட்டா. கால்குலேட்டிங் பர்பஸுக்காக ஷார்ட்டாக எழுதுறதுக்காக நம்ம ஆர் சிஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். இந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு பேஸ் பண்ணி சம் வர்றப்போ இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தால் ஆங்கிள் தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு மாறும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தால் தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபான்னு மாறும். தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பைன்னு மாறும். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபான்னு மாறும். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். இது ஃபார்முலா. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். Argument of z is equal to capital argument of z plus 2n pi where n belongs to z. இப்போ ஆர்குமெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு 4 ரிசல்ட் இருக்குது. ஆர்குமெண்ட் ஆஃப் z1 z2 ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் z1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதோட ஆர்குமெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ணுறதுக்கு அது ஈக்குவலாக இருக்கும். இதை ப்ரூவ் பண்ணி பார்த்துக்கலாம். Similarly, argument of z1 by z2 equal to argument of z1 minus argument of z2. Argument of z power n is equal to n argument of z. Alternate form of cos theta minus I sin theta or cos 2k pi plus theta plus I sin 2k pi plus theta where k belongs to z. Complex number oda Euler's form. இந்த காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவை இ பவர் ஐ தீட்டான்னு எழுதலாம். இது யூலரோட ஃபார்முலா. யூலர் ஃபார்முலா ஃபார் போலார் ஃபார்ம். அது போலார் ஃபார்மை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இசட் இஸ் ஈக்குவல் டு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை இசட் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதுற மாதிரி இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர் இ பவர், இந்த இடத்துல ஐ இருக்கணும் பார்த்துங்க, ஆர் இ பவர் ஐ தீட்டா. நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணுறப்ப ஆர் இ பவர் ஐ தீட்டான்னு எழுதிங்க. General form z equal to r into cos theta plus I sin theta that is equal to r sis theta. Euler form z is equal to r e power I theta. ஒரு property, if z equal to r into cos theta plus I sin theta then z inverse is equal to 1 by r cos theta minus sin theta. Prove that னு கேட்பாங்க. z inverse is equal to 1 by z. 1 by இசட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஆர் தனியாக வச்சுக்கலாம். காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா டினாமினேட்டரில் வரதுனால இதோட காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணுவோம். காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவோட காஞ்சிகேட் காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டாவை நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணிங்க. இப்போ நியூமரேட்டர் காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா, டினாமினேட்டர் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஐ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். மைனஸ் ஐ ஸ்கொயர்டு அப்படிங்கிறப்ப ஐ ஸ்கொயர்டு மைனஸ் 1, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அது ப்ளஸ்ஸாக மாறிக்கும். இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு மாறும். இப்போ இசட் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை ஆர் காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா.
cos square theta plus sin square theta ஓட வேல்யூ 1. therefore z inverse is equal to 1 by r cos theta minus I sin theta. One more property. If z1 is equal to r1 into cos theta 1 plus I sin theta 1, z2 equal to r2 cos theta 2 plus I sin theta 2, then z1 z2 equal to r1 r2 into cos of theta 1 plus theta 2 plus I sin theta 1 plus theta 2. புக்கில் வந்து இது வரைக்கும் தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. கொஷின் பேப்பரில் இந்த ரெண்டு ரிசல்ட்டையும் கேட்கலாம். ப்ரூவ் தட்னு சொல்லி மாடலஸ் ஆஃப் z1 z2 ஈக்குவல் டு மாடலஸ் z1 மாடலஸ் z2 ஆர்குமெண்ட் ஆஃப் z1 z2 ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் z1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2 ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. லெட் z1 ஈக்குவல் டு இதை நான் போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். r1 இன்ட்டு e பவர் I theta 1, அதாவது யூலரோட ஃபார்முலா. z2 equal to r2 into e power I theta 2. இந்த z1 ஓட மேக்னிடியூட் வேல்யூ என்னன்னா r1. ஸோ மாடலஸ் ஆஃப் z1 equal to r1. இந்த z1 ஓட ஆர்குமெண்ட் வேல்யூ ஆங்கிள் என்ன அப்படின்னு சொன்னால் theta 1. அதே போல் இந்த z2 ஓட மேக்னிடியூட் வேல்யூ r2. இந்த z2 ஓட ஆர்குமெண்ட் வேல்யூ அதாவது ஆங்கிள் வேல்யூ theta 2. இப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுவோம். z1 இன்ட்டு z2 ஈக்குவல் டு r1 e பவர் I theta 1 இன்ட்டு r2 e பவர் I theta 2. இந்த r1 r2 மேக்னிடியூட் நம்பர் தனியாக மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இதில் ரெண்டுலையும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, பேஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்போ பவர் ஆட் பண்ணிக்கலாம். பவர் ஆட் பண்ணுறப்ப e பவர் ஐயை காமனாக வெளியில் எடுத்துட்டா theta 1 ப்ளஸ் theta 2ன்னு வரும். therefore r1 r2 e பவர் I theta 1 ப்ளஸ் theta 2. r1 r2 இதை சாதாரண ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா காஸ் ஆஃப் theta 1 ப்ளஸ் theta 2 ப்ளஸ் I sin theta 1 ப்ளஸ் theta 2. இதுதான் ரிசல்ட்டு. அடிஷ்னல் ரிசல்ட்டு மாடலஸ் ஆஃப் z1 z2. இந்த z1 z2ஓட மாடலஸ் வேல்யூ, இந்த z1 z2ஓட மாடலஸ் வேல்யூ இந்த r1 r2 தான். r1 ஏற்கனவே நம்ம மாடலஸ் z1 கன்சிடர் பண்ணியிருக்கோம், r2 மாடலஸ் z2 கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிசல்ட் ப்ரூவ்டு. அடுத்தது ஆர்குமெண்ட் ஆஃப் z1 z2. இந்த z1 z2ஓட ஆர்குமெண்ட் வேல்யூ theta 1 plus theta 2, அதாவது ஆங்கிள் வேல்யூ. theta 1 ஏற்கனவே ஆர்குமெண்ட் ஆஃப் z1 சொல்லியிருக்கோம், theta 2 ஆர்குமெண்ட் ஆஃப் z2 சொல்லியிருக்கோம். ஹென்ஸ் ப்ரூவ்ட். லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி மல்டிப்ளிகேஷனில் பார்த்தோம். இந்த ப்ராப்பர்ட்டி டிவிஷனில் z1 ஈக்குவல் டு r1 இன்ட்டு காஸ் theta 1 ப்ளஸ் I sin theta 1, z2 இஸ் ஈக்குவல் டு r2 காஸ் theta 2 ப்ளஸ் I sin theta 2, தென் z1 by z2 is equal to r1 by r2 cos of theta 1 minus theta 2 plus I sin theta 1 minus theta 2. ஆல்ரெடி நம்ம பார்த்தது போல் யூலர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா z1 equal to r1 into e power I theta 1, z2 equal to r2 into e power I theta 2, modulus of z1 r1, argument of z1 theta 1, modulus of z2 r2, argument of z2 theta 2. z1 divided by z2. z1ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் r1 e power I theta 1, z2ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் r2 e power I theta 2. இந்த r1 r2 நம்பர் தனியாக எடுத்துடலாம். இது ரெண்டும் டிவிஷனில் இருக்குது. பேஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பவர் என்ன பண்ணிக்கலாம்னா டிவிஷனில் மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ மைனஸ் பண்ணுறப்போ ஐயை காமனாக வெளியில் எடுத்துட்டா theta 1 மைனஸ் theta 2ன்னு வரும். r1 by r2 இன்ட்டு e power I theta 1 மைனஸ் theta 2. இது சாதாரண ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். r1 by r2 is equal to cos theta 1 minus theta 2 plus I sin theta 1 minus theta 2. இப்போ இந்த z1 by z2 ஓட மாடலஸ் வேல்யூ இந்த r1 by r2. இந்த r1 தான் நம்ம ஆல்ரெடி மாடலஸ் z1 கன்சிடர் பண்ணியிருப்போம், இந்த r2 மாடலஸ் z2 கன்சிடர் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் இந்த z1 z2 ஓட ஆர்குமெண்ட் வேல்யூ theta 1 minus theta 2. இப்போ theta 1 minus theta 2 ஆல்ரெடி theta 1 வந்து ஆர்குமெண்ட் ஆஃப் z1 சொல்லியிருப்போம், மைனஸ் theta 2 ஆர்குமெண்ட் z2. ஆர்குமெண்ட் ஆஃப் z1 by z2 is equal to ஆர்குமெண்ட் ஆஃப் z1 minus ஆர்குமெண்ட் ஆஃப் z2. ஒரு ப்ராப்ளம். இஃப் z equal to x plus iy and argument of z minus I by z minus 1 by z plus 1 that is equal to pi by 2, show that x square plus y square equal to 1. z x plus iy இருக்கு, ஆர்குமெண்ட்டோட வேல்யூ pi by 2 இருந்துச்சுன்னா x square plus y square ஓட வேல்யூ 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஆர்குமெண்ட் ஆஃப் z ஓட ஒரு ரூல், ஆர்குமெண்ட் ஆஃப் z ஓட வேல்யூ pi by 2 இருந்தால் அதோட ரியல் பார்ட் வந்து 0 இருக்கும்.
ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு பை பை 2 இருந்தால் மட்டும் நம்ம இந்த ரூல் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நம்ம ஆர்குமெண்ட்னு எடுக்காமல் ரியல் பார்ட் ஆஃப் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அங்கே அப்படியே எடுத்துக்கலாம். ரியல் பார்ட் ஆஃப் இசட் மைனஸ் 1 பை இசட் ப்ளஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன் ரியல் பார்ட்னு கன்சிடர் பண்ணுறோன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு பை பை 2 இருந்துச்சுன்னா ரியல் பார்ட் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ரியல் பார்ட் ஆஃப் இசட்டோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் 1, இங்கே இசட்டோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ரியல் பார்ட் தனியாக பிரிச்சிடலாம், இமேஜினரி பார்ட் தனியாக பிரிச்சிடலாம். இப்போ டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஐஒய். அப்போ டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா அதோட காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணணும், போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். இப்போ இதோட காஞ்சுகேட் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஐஒயோட காஞ்சுகேட் எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் ஐஒய் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் ஐஒய் தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஏற்கனவே நம்ம இமேஜினரி வச்சு சம் போட்டிருக்கோம். இப்போ ரியல் பார்ட்டில் சம் போட போகிறோம். ரியல் பார்ட்டில் சம் போட ரொம்ப ஈஸி. இங்கே இருக்கிற ரியல் பார்ட்டை இங்கே இருக்கிற ரியல் பார்ட்டோட மல்டிப்ளை பண்ணிக்க, இங்கே இருக்கிற இமேஜினரி பார்ட்டை இங்கே இருக்கிற இமேஜினரி பார்ட்டோட மல்டிப்ளை பண்ணிக்க. மல்டிப்ளை பண்ணால் டேரெக்டாக ஆன்சர் கிடைச்சிடும். நம்ம ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இங்கே இருக்கிற ரியல் பார்ட் நியூமரேட்டரில் இருக்கிற ரியல் பார்ட் எக்ஸ் மைனஸ் 1, டினாமினேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் போட்டு நியூமரேட்டரில் இருக்கிற இமேஜினரி பார்ட் ஒய், டினாமினேட்டரில் இருக்கிற இமேஜினரி பார்ட் ஒய் மல்டிப்ளை பண்ணிடலாம். அதாவது ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் by x minus 1 into x plus 1 plus y squared equal to 0. x minus 1 into x plus 1 x squared minus 1 plus y squared. அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸ் 1 வெளியில் எடுத்து ப்ளஸ் 1னு காமிச்சிரு. நெக்ஸ்ட் z equal to x plus iy, argument of z minus I by z plus 2 equal to pi by 4. Show that x square plus y square plus 3x minus 2y plus 2 equal to 0. Given argument of z minus I by z plus 2 equal to pi by 4. ஒரு ரிசல்ட் பார்த்தோம். ஆர்குமெண்ட் ஆஃப் z1 பை z2 ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2. ஆர்குமெண்ட்டு டிவிஷனில் இருந்துச்சுன்னா நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம், மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டும் டிவிஷனில் இருக்குது. ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் z மைனஸ் ஐ மைனஸ் போட்டு ஆர்குமெண்ட் ஆஃப் z ப்ளஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 5/4. இப்போ z இருக்கிற இடத்துல x ப்ளஸ் ஐஒய் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஆர்குமெண்ட் ஆஃப் x ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஐ மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் x ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 5/4. ஆர்குமெண்ட் ஆஃப் ரியல் பார்ட்டை தனியாக பிரிச்சிடலாம், இமேஜினரி பார்ட்டை தனியாக பிரிச்சிடலாம். ரியல் பார்ட்டு தனியாக, இமேஜினரி பார்ட்டு தனியாக தட் இஸ் ஈக்குவல் டு 5/4. ஒரு ரிசல்ட் பார்த்துருப்போம் ஏற்கனவே. ஆர்குமெண்ட் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் y பை எக்ஸ், tan இன்வர்ஸ் இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட். இப்போ இந்த ஆர்குமெண்ட்டை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா tan இன்வர்ஸ் இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட் மைனஸ் tan இன்வர்ஸ் இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட். tan inverse y minus 1 by x minus tan inverse y by x plus 2 that is equal to pi/4. 11th ஒரு ரிசல்ட் பார்த்துருப்போம். tan inverse x minus tan inverse y equal to tan inverse x minus y by 1 plus xy. இப்போ அதே ஃபார்மேட்டில் தான் இருக்குது. tan inverse x minus tan inverse y-ன்னு இருக்குது. இதை எக்ஸாக கன்சிடர் பண்ணு, இதை ஒய்யாக கன்சிடர் பண்ணு. இப்போ ஃபார்ம் என்ன? tan inverse x minus y டிவைடட் பை ஒரு ஸ்டெப்பு போடணும், அது போட்டுக்க 1 plus xy 1 plus y minus 1 by x into y by x plus 2. இந்த இடத்துல ஒரு ஸ்டெப்பு நீ இந்த 1 plus xyக்கு பதிலாக இந்த 1 plus xyக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணிக்க. சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த சம்மை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவும், புரியலை அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவும் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். If 1 plus z by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta, show that z equal to I tan theta. 1 plus z by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta which is given. ரெண்டு பக்கமும் ஒரு 1 வச்சு ஆட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ஒரு 1 ஆட் பண்ணு, ரைட் ஹேண்ட் சைட்லையும் ஒரு 1 ஆட் பண்ணு. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 1 plus cos 2 thetaவை நம்ம 2 cos thetaன்னு எழுதிக்கலாம். இந்த sin 2 thetaவை 2 sin theta cos thetaன்னு எழுதிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு சிம்பிள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 plus z plus 1 minus z டிவைடட் பை 1 minus z. இது 1 plus cos 2 thetaவை 2 cos square thetaன்னு எழுதிட்டோம், ப்ளஸ் I into 2 sin theta cos theta. இந்த ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒரு 2 cos thetaவை காமனாக வெளியில் எடுத்துடலாம். காமனாக வெளியில் எடுத்துட்டா cos theta ப்ளஸ் I sin thetaன்னு வரும். இங்கே இந்த ப்ளஸ் z மைனஸ் z கேன்சல் ஆகி 2ன்னு வரும். இந்த 2வை இந்த 2வையும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த 1 இங்கேயே இருக்கட்டும். இந்த cos theta into cos theta plus I sin theta லெஃப்ட் சைடில் டிவைட் ஆகணும்.
இந்த 1 மைனஸ் இசட்டை ரைட் சைடில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 1 பை காஸ் தீட்டா, டினாமினேட்டரில் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. அப்போ அதோட காஞ்சிகேட்டால் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவோட காஞ்சிகேட் காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா, தட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இசட். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா வரும். இது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வரணும். காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஐ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரணும். அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஐ ஸ்கொயர் மைனஸ் 1, ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸாக மாறி காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு மாறும். இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ வந்து 1. ஸோ 1 இன்ட்டு காஸ் தீட்டா. இந்த டினாமினேட்டரில் இருக்கிற காஸ் தீட்டா இது ரெண்டுக்குமே காமன். இப்போ காஸ் தீட்டா பை காஸ் தீட்டா 1 மைனஸ் ஐ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா டேன் தீட்டா, தட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இசட். ரெண்டு பக்கமும் இந்த 1 கேன்சல் பண்ணிடலாம். ரெண்டு பக்கமும் மைனஸையும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா இசட் இஸ் ஈக்குவல் டு ஐ டேன் தீட்டான்னு வரும். லாஸ்ட் எக்ஸசைஸில் ஒரு சம் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணியிருக்கேன். இஃப் மாடலஸ் ஆஃப் இசட் மைனஸ் 2 பை இசட் ஈக்குவல் டு 2, ஸோ தட் கிரேட்டஸ்ட் வேல்யூ ஆஃப் மாடலஸ் இசட் ஆர் √3 + 1 அண்ட் √3 - 1. இந்த மாடலஸ் இசட்டை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இசட் மைனஸ் 2 பை இசட் ப்ளஸ் 2 பை இசட், மைனஸ் 2 பை இசட்டை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கிறேன், 2 பை இசட்டை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ஆன்சர் அந்த இசட்டை தான் கிடைக்க போகுது. ஒரு ரிசல்ட் நமக்கு தெரியும், மாடலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் இசட்1 ப்ளஸ் இசட்2 லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடலஸ் இசட்1 ப்ளஸ் மாடலஸ் இசட்2. இந்த ஃபார்மேட்டில் இது இருக்குது. இப்போ லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் இசட்1 ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் இசட்2 கிவன் மாடலஸ் ஆஃப் இசட் மைனஸ் 2 பை இசட் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் இதை மாடலஸை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 2க்கு மாடலஸ் எடுத்தால் அதே 2 தான் பை மாடலஸ் இசட்னு கிடைக்கும். அதுக்கு எல்சிஎம் எடுக்கிறப்ப மாடலஸ் இசட் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2 மாடலஸ் இசட் ப்ளஸ் 2 டிவைடட் பை மாடலஸ் இசட்னு வரும். இந்த மாடலஸ் இசட்டை அப்படியே இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த 2 இசட்டை உள்ளே கொண்டு வந்துருங்க. இப்போ மாடலஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் 2 மாடலஸ் இசட் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2. கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் இதை சால்வ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 1 சேர்ப்போம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 1 ஆட் பண்ணிக்க, ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஒரு 1 ஆட் பண்ணிக்க. இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு நம்ம எழுதிக்கலாம். மாடலஸ் இசட் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2 + 1 3. டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ், மாடலஸ் இசட் மைனஸ் 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் எடுத்தாலே ப்ளஸ் ஆர் மைனஸ் √3. இப்போ மாடலஸ் இசட் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 1 வெளியில் எடுப்போம், ப்ளஸ் ஆர் மைனஸ் √3 + 1. இதில் 2 ரிசல்ட் இருக்குது. ப்ளஸ் √3 + 1ங்கிறது கிரேட்டஸ்ட் வேல்யூ, மைனஸ் √3 + 1ங்கிறது லீஸ்ட் வேல்யூ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி 2.7ல் சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம், ஒரு சில சம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸில் இருக்கிற ரிமைனிங் சம்ஸை சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.